Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்சர் கீ வந்து yesterday ஈவினிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா yesterday ஈவினிங்ல இருந்து RRB வெப்சைட் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. நிறைய ஸ்டூடண்ட்ஸால ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கு. இந்த டைம்ல நீங்க உங்களோட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஆன்சர் கீ வந்து எப்படி டவுன்லோட் பண்றது, ரா மார்க் எப்படி கால்குலேட் பண்றது, ரா மார்க்குக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும், இது எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுக்கு வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து வச்சிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா உங்களோட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணியும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் வச்சிருப்பேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்கும், லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்லயும் இருக்கும். ஸோ எதுல இருந்தாலும் நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அடுத்து இங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேப்சாவை என்டர் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணுங்க. இங்க என்ன இமேஜ் தெரியுதோ அதை அப்படியே பார்த்து இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இங்க லாகின் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகினை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும். கேண்டிடேட் டீடைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அப்பா நேமு, அதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி எல்லா டீடைல்ஸுமே கேண்டிடேட் டீடைல்ஸில் இருக்கும். அடுத்து ஹெல்ப் டெஸ்க் இருக்கும். அடுத்து அப்ஜெக்ஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நாலாவது டேப் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் ஆன்சர் கீ ஃபார் RRB NTPC கிராஜுவேட் ஸ்டேஜ் 1 5th to 24th June 2025. click here to generate it ன்னு இருக்கும். ஓகே, இங்க ஹியர்ங்கிறது மட்டும் பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகேவா, சோ இந்த ப்ளூ கலர்ல இருக்க ஹியரை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் அஸ் பிடிஎஃப்னு கொடுத்து இதை கிளிக் பண்ணீங்கனாலே உங்களோட ஆன்சர் கீ வந்து பிடிஎஃபாகவே சேவ் ஆகிரும். ஓகே, இந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து சேவ் அஸ் பிடிஎஃப்னு இருக்கும். இதில் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிடிஎஃபாக சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் இருக்கும். அதாவது நம்ம வெப்சைட்டுக்கெலாம் டைப் பண்ணுவோம் இல்லையா, www.com இந்த மாதிரி, இல்லை நம்ம எந்த யூஆர்எல்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அந்த யூஆர்எல் உங்கள் மார்க் ஷீட்டோட உங்கள் ஆன்சர் கீயோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த யூஆர்எல் அப்படி செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ உங்களோட ஃபோன் ஆர் லேப்டாப்பில் யூஆர்எல் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணீங்கன்னா உங்களோட யூஆர்எல் வந்து காப்பி ஆகிரும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நீங்க கூகுள்ல போயிட்டு ரேங்க் மித்ரா, ரேங்க் குருஜின்னு இந்த மாதிரி இருக்கும். அதுல எதுலனாலுமே உங்களோட ரா மார்க் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்க உட்கார்ந்து கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க், ராங்கான கொஸ்டினுக்கு 0.3 இந்த மாதிரி கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிருங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு கூகுளில் போயிட்டு ரேங்க் மித்ரான்னு டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் ரேங்க் மித்ராவோட இதுவும் ரேங்க் குருஜியோட வெப்சைட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக உள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இப்போ ரேங்க் மித்ரா நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா RRB NTPC CBT1 2025 ரேங்க் அண்ட் மார்க்ஸ் கால்குலேட்டர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல ஆன்சர் கீ யூஆர்எல்னு கேட்டிருக்கும். நான் வந்து காப்பி பண்ண யூஆர்எல் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ Ctrl+V கொடுத்தேன் அப்படின்னா என்னோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டகரியில எக்ஸாம் எழுதுறேன், நான் ஓபிசியில் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஹரிசாண்டல் கேட்டகரி இது தேவையில்லை. ஓகே, ஸோ RRB எந்த ஜோன்ல இது பண்ணியிருக்கீங்க, சென்னை. ஜெண்டர் வந்து என்ன ஜெண்டர், ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுங்க. லாங்குவேஜ் வந்து தமிழ்னு கொடுங்க. ஓகே, ஸோ பாஸ்வேர்டு வந்து தேவையில்லை. இப்போ இங்கே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஓகே, ஸோ அந்த சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க. சப்மிட்டை கிளிக் பண்ணதும் உங்களோட நேமு, ரோல் நம்பர், கேட்டகரி, எக்ஸாம் டேட்டு, எக்ஸாம் டைமு, எந்த இடத்துல எக்ஸாம் நடந்துச்சு, என்ன எக்ஸாம் நடந்துச்சு, எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா
ஸோ உங்களோட ஓவரால் ரேங்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஷிஃப்ட்டில் உங்களோட ரேங்க் வந்து இருக்கும். கேட்டகரியில் உங்களோட ரேங்க்கு, உங்கள் ஜோனில் உங்களோட ரேங்க்கு. ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆவரேஜ் மார்க் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் ஷிஃப்ட்டோட ஆவரேஜ் மார்க்கு, கேட்டகரி ஆவரேஜ் மார்க்கு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மார்க் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 86 கொஷின் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதில் கரெக்டானது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருந்திருக்கு. ஓகே, 86 அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, 70 வந்து கரெக்டா இருந்திருக்கு. ஓகே, சோ ராங் வந்து 16 கொஸ்டின் வந்து தப்பா இருந்திருக்கு. சோ ரா மார்க் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 64.72 வந்து இவங்களோட ரா மார்க்கா இருந்திருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட மார்க் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் அந்த URL எடுத்துட்டு வந்து ரேங்க் மித்ரா இல்லனா ரேங்க் குருஜி வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களோட ரா மார்க் என்னங்கறத கால்குலேட் பண்ணி சொல்லிரும். சோ ரா மார்க் என்னன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 64.72 வந்து ரா மார்க். ஓகே, ஸோ இப்போ ரா மார்க் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நான் எழுதின கொஷின்ஸில் நான் 100 கொஷின்ஸ் எழுதியிருக்கேன். ஓகே, 100ல் 70 வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 16 கொஷின் வந்து ராங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 16 கொஷின் ஏன் ராங்கு? ஓகே, ஸோ அந்த 16 கொஷினில் சப்போஸ் நான் கரெக்டாக அட்டன் பண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட் கூட தப்பாக சொல்லியிருக்கலாம். அப்படி தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும். அப்போ நான் இப்போ என்ன பண்ணணும்னா இவங்க ராங்குன்னு சொல்லியிருக்க அந்த 16 கொஷின் எதுலாம் இருக்கோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த 16 கொஸ்டின்ஸ் எதுவோ அந்த கொஸ்டின்ல சப்போஸ் நான் கரெக்டா போட்டிருப்பேன். 16ல ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஆப்ஷன் பி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட், ஆப்ஷன் டி வந்து ராங். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம், அதுக்கு அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். அப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ராங்னு சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான்னு செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 70 அட்டெண்ட் பண்ணிருக்காங்க, 16 வந்து ராங்கா இருக்கு. ஓகேவா? சோ 16 வந்து அவங்களுக்கு ராங்கா இருக்கு, அப்படிதானே? சோ இப்போ அந்த 16 கொஸ்டினை வந்து அவங்க செக் பண்ணணும். எதெல்லாம் ராங் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அதுல அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ஜெக்ஷன் வந்து நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு எஸ்டர்டே வீடியோலயே சொல்லிட்டேன். சோ அதுக்கான ஃபீஸ் நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்க சொல்றது ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? சோ கரெக்டா பாருங்க, உங்களுக்கான கொடுத்திருக்க ஆன்சர் கீழே எல்லா क्वेश्चनும் கரெக்டா அப்படிங்கறத கரெக்டா பாருங்க. சோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரா மார்க் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மார்க் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஏன்னா அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட அட்டெம்ப்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 70 போட்டிருக்கேன் மேடம், 80 போட்டிருக்கேன், 70 வித் 100% அக்யூரசின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு 90% அக்யூரசி தான் இருக்கு. சில ஸ்டூடெண்ட் 80 போட்டிருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே இப்போ மார்க் வந்து வேரி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஜென்ரலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நீங்க 70 உங்களோட ரா மார்க் வந்து 70 இல்லனா 65 வருது அப்படின்னா நீங்க வந்து CBD2 க்கு படிங்க. OBC க்கு பாத்தீங்கன்னா உங்களோட ரா மார்க் வந்து 60 to 65 இந்த ரேஞ்சில வருது அப்படின்னா நீங்க வந்து CBD2 க்கு வந்து படிங்க. ஏன்னா அதிகமா போகுதுன்னா கட் ஆஃப் வந்து 65 தான் இருக்கும். கம்மியாகுது அப்படிங்கும்போது இந்த 60 குள்ள தான் இருக்கும். EWS OBC க்கும் EWS க்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சோ இந்த 60 to 63 குள்ள EWS ஓட கட் ஆஃப் இருக்கும். SC ST க்கு பாத்தீங்க அப்படின்னா SC ஸ்டூடண்ட்க்கு நீங்க 55 to 60 உங்களுக்கு அதிகமாகுதுன்னா ஜெனரலுக்கு 70, ஓபிசிக்கு 65, இடபிள்யூஎஸ்க்கு 63, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 60, எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் கம்மி ஆகுதுன்னா ஜெனரலுக்கு 65, ஓபிசிக்கு 60, இடபிள்யூஎஸ்க்கு 60, எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு 55, எஸ்டிக்கு 50 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, உங்களோட ஸ்கோர் இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நீங்க CBD2க்கு படிங்க. மற்றவங்களும் அடுத்த எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல CBD2க்கு நீங்க படிங்க. ஏன்னா CBD2க்கும் சேம் அதே சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதே தான். CBD1 விட கொஞ்சம் அட்வான்ஸா கேட்பாங்க. CBD1 விட CBD2க்கு வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வச்சு சில பேரை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. அதனால CBD2க்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களோட ரா மார்க் வருது அப்படின்னா நீங்க படிங்க. இன்னுமே யாராவது சொல்லுவாங்க ஸோ இதை விட கட் ஆஃப் அதிகமா போகும், நான் வந்து 80 வாங்கியிருக்கேன், 85 வாங்கியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பர். ஓகே, ஸோ டாப்பரோட மார்க் வந்து
எப்பவுமே கட் ஆஃபா இருக்காது. ஆவரேஜ் மார்க் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு அந்த எக்ஸாமுக்கு எத்தனை பேர் தேவையோ அதுல லாஸ்ட் மார்க் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்டோட மார்க் தான் கட் ஆஃபா வைப்பாங்க. அதனால உங்களோட ரா மார்க் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து CBT 2க்கு தாராளமா படிக்கலாம். ஓகே, உங்களோட கேட்டகரியும் நான் சொல்லிட்டேன். ஸோ CBT 2க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுல ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஆன்சர் கீ வந்திருக்கிறது என்னன்னா NTPC கிராஜுவேட்டோட CBT 1க்கு ஆன்சர் கீ வந்திருக்கு. நாம எழுதி முடிச்சிருக்க எக்ஸாமும் NTPC கிராஜுவேட்டோட CBT 1 தான் எழுதி முடிச்சிருக்கோம். அப்போ ஆன்சர் கீ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் கீ டவுன்லோட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கவனமா என்டர் பண்ணுங்க. ஓகே, எழுதியிருக்க எக்ஸாமே கிராஜுவேட் தான். இன்னும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எக்ஸாம் டேட் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. அதனால அண்டர் கிராஜுவேட்டோட நம்பரை வந்து என்டர் பண்ணி பார்க்காதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பண்ணாதீங்க. அதே மாதிரி வெப்சைட் வந்து எஸ்டர்டே தான் ஸ்லோவா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வெப்சைட் வந்து ஃபாஸ்டா தான் இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிருங்க. அதே மாதிரி உங்களோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட ஆன்சர் கீயை கொஸ்டின் பேப்பரை நம்ம டீமுக்கு மறக்காம சென்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ சென்ட் பண்ணீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால CBT 2க்கு இன்னும் நல்லா படிங்க. இந்த லெவல்ல மார்க் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட் நல்லா படிங்க. இல்ல மேம் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா வந்திருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா படிங்க. ஏன்னா மேபி இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா கூட இருந்திருக்கலாம். இதுல வந்து நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த இடத்துல லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ல இந்த டைம்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் அடுத்த டைம் வந்து கரெக்ட் பண்ணிருங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு சயின்ஸ் கோர்ஸ் மேக்ஸ் கோர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் ப்ரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1899 தான். ஆப்பில் போய் பே பண்ணிங்கன்னா 2500 இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCயோட டெஸ்ட்டோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399. அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ் பார்த்தீங்கன்னா 1199. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான ஃபீஸ் வந்து 699. கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ். ஸோ இந்த டைம் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம CA PDF கோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படி ரிப்பீட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 399. இங்கிலீஷ் கோர்ஸ், அதாவது இப்போ SSCயோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பேங்க் POவோட எக்ஸாம் IBPS POவோட நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ SSC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எதுனா இங்கிலீஷ் தான். ஓகே, ஸோ நான் இங்கிலீஷில் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 499. ஓகே, அதே மாதிரி குரூப் டி டெஸ்ட்டோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399. இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். நம்ம நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால தான் அகைன் இந்த மந்தோட ஸ்டார்டிங்லயே ஆஃபர் கொடுத்துருக்கோம். இதுதான் இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ பேட்சஸ். RRB குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், RRB டெக்னீஷியன் கிரேட் 1க்கான நியூ பேட்ச், கிரேட் 3க்கான நியூ பேட்ச், SSC MTSக்கான நியூ பேட்ச், CHSLக்கான நியூ பேட்ச், CGLக்கான நியூ பேட்ச், ALP 2025க்கான செலெக்ஷன் பேட்ச். ஓகே, ஸோ இந்த பேட்சஸ்ல எல்லாமே எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான சிலபஸ் மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து 1 year வேலிடிட்டி போதும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களோட ரா மார்க் என்ன வருது அப்படிங்கிறத மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.